ஹலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மார்ஜினல் காஸ்டிங் ரிலேட்டடான சம்ஸ். எனக்கு மார்ஜினல் காஸ்டிங் பற்றின ஐடியாவே இல்லை, எனக்கு ஃபார்முலாஸ்லாம் தெரியாது அப்படின்னா பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஃபார்முலாஸ் வச்சு தான் இங்கே இருக்கிற சம்ஸ்லாம் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ வந்து சம்ஸ் பார்க்கலாம். Illustration 1. MNP Limited sold 2,75,000 units of its products at 37.5 per unit. இது வந்து செல்லிங் ப்ரைஸ். அப்போது வேரியபிள் காஸ்ட் ஆர் 17.5 per யூனிட். அந்த வேரியபிள் காஸ்ட்டோட பிரேக் ஈவன் கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து 14 rupees, அதுக்கப்புறம் செல்லிங் காஸ்ட் வந்து 3.5 per யூனிட். ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஆர் இன்கர்ட் யூனிஃபார்ம்லி த்ரூ அவுட் த இயர் அண்டு அமௌண்டிங் டு 35 lakhs. ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 35 lakhs, அதில் வந்து டிப்ரிசியேஷன் எவ்வளோனா 15 lakh. அப்போ வந்து டிப்ரிசியேஷன் வந்து நான் கேஷ் ஐட்டம். There is no beginning or ending inventories. ஓப்பனிங் ஸ்டாக் ஆர் க்ளோசிங் ஸ்டாக் இல்லை. இப்போ நம்ம இதிலேருந்து என்ன கண்டுபிடிக்க முடியும்னா கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன் 37.5 மைனஸ் 17.5, அப்போ வந்து 20 rupees கான்ட்ரிபியூஷன் per யூனிட். இங்கே வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரேக் ஈவன் சேல்ஸ் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் லெவல் குவான்டிட்டி, அதுக்கப்புறம் கேஷ் பிரேக் ஈவன் சேல்ஸ் லெவல் குவான்டிட்டி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து குவான்டிட்டின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன். அதுவே சேல்ஸ் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா ருப்பீஸில் வேணும்னா அமௌண்ட்டில் வேணும்னா 35 lakh டிவைடட் பை பிவி ரேஷியோன்னு போடுவோம். இங்கே எப்படி பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படி கேட்கலாம். அப்படி கேட்டால் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன். 20 டிவைடட் பை 37.5 இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னா பிவி ரேஷியோ வரும். இந்த பிவி ரேஷியோ தான் இந்த 35 lakh டிவைட் பண்ணணும். நம்மளுக்கு இப்போ குவான்டிட்டி தானே, ரொம்ப ஈஸிங்க. ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன், அப்போ வந்து குவான்டிட்டி எவ்வளோன்னு கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்து கேட்டது கேஷ் பிரேக் ஈவன். அப்போ வந்து கேஷ் ஐட்டம் மட்டும் எடுத்துக்கணும், நான் கேஷ் ஐட்டம் எடுத்துக்கக்கூடாது. அப்போ வந்து டிப்ரிசியேஷன் 15 lakh விட்டுட்டோன்னா 20 lakh இருக்கும். 20 lakh டிவைடட் பை 20, அப்போ வந்து 1 lakh யூனிட். இது வந்து கேஷ் பிரேக் ஈவன் சேல்ஸாக இருக்கும். 35 lakh டிவைடட் பை 20, 1,75,000. இது வந்து பிரேக் ஈவன் சேல்ஸ் குவான்டிட்டி. கேஷ்னால் கேஷ் மட்டும்தான் எடுத்துக்கணும், அந்த டிப்ரிசியேஷன் விட்டுருக்கோம், அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் Illustration 2. Here given the following particulars. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் கொடுத்துருக்காங்க, வேரியபிள் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ 15 rupees. 30 minus 15 rupees. இது தாங்க கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன். நம்மளுக்கு வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் கிடச்சிரும். அதே அமௌண்ட்டில் வேணும்னா இது குவான்டிட்டி கிடைக்கும். அதே நம்மளுக்கு அமௌண்ட்டில் வேணும்னா ஒரு குவான்டிட்டி கிடைக்கல இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ் போட்டோம்னா அமௌண்ட்டில் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா சேல்ஸ் டு ஏர்ன் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 20,000. கண்டிப்பாக உங்களுக்கு 20,000 வேணுமா? ஆமாம் வேணும். அப்போ வந்து எனக்கு அதுவும் ஃபிக்ஸ்டு தான். கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அதுவும் ஃபிக்ஸ்டு தான். ஸோ 1,50,000 ஃபிக்ஸ்டு காஸ்ட் கூட அந்த 20,000 ஆட் பண்ணிக்கணும். டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் இருக்கா 15. அதுவே உங்களுக்கு சேல்ஸ்ன்னு கேட்டிருக்கானா அப்போ வந்து அமௌண்ட்டில் கேட்குறான்னு அர்த்தம். இன்ட்டு அந்த செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 30 rupees. இதை போட்டிங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். அதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் per unit. கான்ட்ரிபியூஷன் வந்து 15, அது வந்து 10,000 units. அதுவே உங்களுக்கு வந்து அமௌண்ட்டில் வேணும்னா இன்ட்டு 13 போட்டிங்கன்னா 3 lakh rupees. அது 20,000 ப்ராஃபிட் வேணும்னா அந்த ப்ராஃபிட்டையும் ஃபிக்ஸ்டு காஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அதுவும் எனக்கு தேவை ஃபிக்ஸ்டு காஸ்ட்டோட சேர்த்து, அதுவும் எனக்கு ஃபிக்ஸாக வேணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஃபிக்ஸ்டு காஸ்ட் ப்ளஸ் டிசைடு ப்ராஃபிட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் per unit இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ் per unit. எதுக்கு இது பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டில் தான் தெரியறதுக்கு வேண்டி 3,40,000. அதை வந்து இன்னொரு மாதிரி கூட பண்ணலாம். பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அமௌண்ட்டில் வந்துடும்ல. அப்போ வந்து பிவி ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது? 15. இது என்னது கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100, அப்போ வந்து 50% வரும். அவ்வளோதாங்க இந்த சம். நெக்ஸ்ட் வந்து Illustration 3. A company has a PV ratio of 40%. Compute by what percentage must sales be increased to offset 20% reduction in selling price. PV ratio வந்து 40% ஆமாங்க. இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் 20% கம்மியாச்சுன்னா செல்லிங் ப்ரைஸ் இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸ் மட்டும்தான் கம்மியாகுது. 10 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கிறதா 8 ரூபாய்க்கு விற்கிறேன். ஆனால் இங்கே வந்து சேல்ஸ் வால்யூம் கம்மியாகலை. சேல்ஸ் வால்யூம் கம்மியானா தான் வேரியபிள் காஸ்ட் வந்து கம்மியாகும். இதை வந்து சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ எத்தனை ரூபா பிவி ரேஷியோ இருக்கா 40ன்னு இருக்கா, 40% நம்ம 40ன்னு எடுத்துக்குவோம். இது வந்து 100
100க்கு சேல்ஸுங்க. வேரியபிள் காஸ்ட் வந்து இது வந்து 40 இருந்துச்சுன்னா இது வந்து 60 இருக்கும் வேரியபிள் காஸ்ட். அப்போ வந்து இது 40 வந்து கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? இப்போ என்ன இருக்குது, 20% ரிடக்ஷன் இன் செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து 20% கம்மியாயிருச்சு. உங்களுக்கு என்னென்னா அந்த ப்ராஃபிட் வந்து கம்மியாக கரெக்டாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு 40 வேணுமா, இப்படி இருந்துச்சுன்னா எவ்வளோ, இந்த வேரியபிள் காஸ்ட் அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் 20 தான் கிடைக்கும். ஆனால் அது ஈக்குவலாக வரணும்னா அப்போ எல்லாத்தையும் இங்கே உங்களுக்கு டபுள் மடங்கு வேணுமா, அப்போ இன்ட்டு 2 அப்போ வந்து 160 வருதா, இங்கே வந்து 120. அப்போ வந்து கான்ட்ரிபியூஷன் ஈக்குவலாக இருக்கும். ஆப்செட் அது கரெக்ட் பண்ணிட்டோம். அந்த பிவி ரேஷியோ வந்து ஈக்குவலாக வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போது இதிலேருந்து என்ன அனலைஸ் பண்ணோம்னா, இதிலேருந்து சேல்ஸ் வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேல்ஸ் வால்யூம் டபுள் ஆகிருக்குங்க. இங்கே இன்ட்டு 2ஆல் போட்டிருக்கோம்ல. ஸோ சேல்ஸ் வால்யூம் வந்து டபுள் ஆகிருக்கு. இது வந்து செல்லிங் ப்ரைஸ், அதாவது செல்லிங் ப்ரைஸ் மீன்ஸ் சேல்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 1.6. அப்போ வந்து 60% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேல்ஸ் வந்து 60% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே சேல்ஸ் குவான்டிட்டி வந்து இங்கே எவ்வளோ டைமால் இன்டூ பண்ணியிருக்கோமோ அதுதான் 2 times வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேல்ஸ் வந்து எவ்வளோ ஆகிருக்குன்னா 60% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேல்ஸ் குவான்டிட்டி எவ்வளோ டைம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா டபுள் ஆகிருக்கு. இதுதாங்க, இது ஃபார்முலா வச்சு தான் நீங்கள் போடுவேன் அப்படின்னீங்கன்னா ஃபார்முலாவை வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 ஃபார்முலையும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. அந்த ஃபார்முலா மெமரி பண்ணி வச்சுட்டு அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கோங்க. Next, illustration 4. PQR Limited has furnished the following data for the 2 years. 21-22 எவ்வளோ சேல்ஸ் இருந்திருக்குன்னா 8 lakh இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதனுடைய பிவி ரேஷியோ 15%, வேரியபிள் காஸ்ட்டும் 50% அது இருக்கும். அப்போ வந்து 8 lakhல 50%ங்கிறது 4 lakh போன வருஷத்தோட வேரியபிள் காஸ்ட். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ் பர்சன்டேஜ். மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா ரிமைனிங் 60% வந்து பிரேக் ஈவன் சேல்ஸாக இருக்கும். இந்த வருஷத்தோட பிவி ரேஷியோ அண்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். அதுக்கு மேலே இன்னமும் வேறு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. there has been substantial savings in the fixed cost in the year 22-23 due to the reconstruction process. அப்போ வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து சேவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி could maintain its சேல்ஸ் குவான்டிட்டி லெவலை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் செல்லிங் ப்ரைஸ் மட்டும் ரெடியூஸ் ஆகுது. பை ரெடியூசிங் த செல்லிங் ப்ரைஸ். குவான்டிட்டி சேஞ்ச் ஆகலைன்னா வேரியபிள் காஸ்ட்டும் சேஞ்ச் ஆகாது. அப்போ இங்கே வேரியபிள் காஸ்ட் வந்து இதில் 50% 4 lakh இருக்கும். அப்போ இந்த வருஷத்தோட வேரியபிள் காஸ்ட்டும் 4 lakh தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபார்முலா பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துடும். இது வந்து அவ்வளோவா இப்போ வந்து வேரியபிள் காஸ்ட்டும் ஆகாது. இது வந்து நம்மளுக்கு நார்மலாக தெரிஞ்சதான் ஃபேக்ட் வச்சு அங்கே கரெக்டாக யோசிக்கணும். அதுதான் மேட்டர். இங்கே வந்து ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ இருக்கா 37.9. ரிமைனிங் இருக்கிறது வந்து வேரியபிள் காஸ்ட் ரேஷியோ. வேரியபிள் காஸ்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்கும் 62.5. வேரியபிள் காஸ்ட்டும் தெரியும், ஏன்னா அது சேஞ்ச் ஆகிருக்காது. வேரியபிள் காஸ்ட் ரேஷியோவும் தெரியும் 62.5%. அப்போ வந்து 100% எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டோன்னா அது வந்து சேல்ஸ் 22-23 சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் கேட்டிருக்காங்க. ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு திடீர்னு ஃபிக்ஸ்டு காஸ்ட் வர மாதிரி ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு ஞாபகம் வரணும். எப்படி வரும், பிரேக் ஈவன் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவோன்னா, பிரேக் ஈவன் சேல்ஸ் குவான்டிட்டியாக இல்லை சரி ஓகே பிரேக் ஈவன் சேல்ஸ் ஏன்னா பிவி ரேஷியோ இருக்குது. ஸோ பிரேக் ஈவன் சேல்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோன்னு போடுவேன். இங்கே வந்து எனக்கு பிவி ரேஷியோ தெரியும். ஓகேவா? பிரேக் ஈவன் சேல்ஸ் நான் கண்டுபிடிக்கணும். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து 21.875%ன்னு கொடுத்துட்டானுங்க. அப்போ வந்து டோட்டல் சேல்ஸ் இங்கே தெரியுமா, இதில் கண்டுபிடிப்போம். அந்த டோட்டல் சேல்ஸ்லேருந்து இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் சேல்ஸ்லேருந்து இதை லெஸ் பண்ணால் எனக்கு பிரேக் ஈவன் சேல்ஸ் கிடைக்கும். அதுவே அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்னா இந்த பர்சன்டேஜ் நான் மாற்றிக்குவேன், பிரேக் ஈவன் சேல்ஸ்க்கு வந்து மாற்றிக்குவேன். அப்போ டோட்டல் சேல்ஸ் இன்ட்டு அந்த பிரேக் ஈவன் சேல் பர்சன்டேஜெல்லாம் பண்ணனா எனக்கு பிரேக் ஈவன் சேல்ஸ் கிடச்சிரும். ஸோ அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் இதுவும் கிடச்சிரும். இந்த 2 ஆன்சரும் ஒரே முட்டை கிடச்சிரும். ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து எவ்வளோ வேரியபிள் காஸ்ட் ரேஷியோ வந்து 2 ஆட் பண்ணால் ஈக்குவலாக இருக்கணுங்க. இதுதான் இது பிவி ரேஷியோ ப்ளஸ் வேரியபிள் காஸ்ட் ஆட் பண்ணோன்னா 100% வரும். அதே மார்ஜின் ஆஃப் சேஃப்டி பர்சன்டேஜ் ப்ளஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ் பர்சன்டேஜ் இது 2 ஆட் பண்ணால் 100% வரணும். இல்லைன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ப்ளஸ்
பிரேக் ஈவன் சேல்ஸ், இது ரெண்டும் சேர்ந்தது தான் டோட்டல் சேல்ஸ். சேல்ஸ் குவான்டிட்டி நாட் சேஞ்ச்டா, அப்போ வந்து வேரியபிள் காஸ்ட்டும் சேஞ்ச் ஆயிருக்காது, 4 lakh அப்படியே இருக்குது. பிவி ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 37.5%. அப்போ வந்து வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ இருக்கும், 62.5%. அதை ஆட் பண்ணால் 6,40,000 சேல்ஸ் வருது. அந்த 6,40,000 டோட்டல் சேல்ஸாக, அதில் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எவ்வளோனா 21.875%. 100% பண்ணால் பிரேக் ஈவன் சேல்ஸ் பர்சன்டேஜ் கிடைக்கும். அந்த 6,40,000 இன்ட்டு அந்த பிரேக் ஈவன் சேல்ஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு பண்ணோம்னா பிரேக் ஈவன் சேல்ஸ் கிடைக்குமா? பிரேக் ஈவன் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 5 lakh. இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ ஈக்குவல் டு பிரேக் ஈவன் சேல்ஸ். அப்போ வந்து இங்கே இருக்கிற பிவி ரேஷியோ பிரேக் ஈவன் சேல்ஸ் கூட இன்டூ பண்ணோம்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் கிடைக்கும். இங்கே இருக்கிறது அப்படி ஆன்சர் போகும்போது இன்டூ ஆகும். அதாங்க இந்த ஃபார்முலா கரெக்டாக பிளிங்க் ஆகணும் எக்ஸாமில். 5 lakh இன்ட்டு 37.5%, 1,87,500. அவ்வளோதான் இந்த சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து illustration 5 என்னென்ன கொடுத்துருக்காங்க. யூ ஆர் கிவன் த ஃபாலோயிங் டேட்டா ஆஃப் த கரண்ட் ஃபினான்சியல் இயர் ஆஃப் ரியோ கம்பெனி லிமிடெட். வேரியபிள் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸ்டு காஸ்ட் கொடுத்துருக்காங்க, நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு இதை பார்க்கும் போதே தெரிஞ்சிருது, இது 40/60னா இதில் 40% என்னது பிவி ரேஷியோ. பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிச்சு 40. என்னென்ன கேட்டிருக்காங்க, பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து குவான்டிட்டி எதுவுமே இல்லை, ஸோ அதனால் சேல்ஸே கண்டுபிடிச்சிக்கிறோம். பிவி ரேஷியோ பார்த்தோம்னா கண்டுபிடிச்சாச்சு 40%. மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, ட்ரா எ பிரேக் ஈவன் சார்ட் ஷோயிங் கன்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ராஃபிட்ஸ். ஓகே, இப்போ வந்து பிவி ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா எப்படி பண்ணலாம்னா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். அப்போ வந்து 40,000 வருமா, 40,000 டிவைடட் பை 1 lakh, அப்போ வந்து 40%. பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ அப்படின்னு பார்த்துட்டோன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட்டாக இங்கே வந்து 30,000, பிவி ரேஷியோ வந்து எவ்வளோ 40%. 30,000 டிவைடட் பை 40% வந்து 75,000. இது வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, டோட்டல் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க, டோட்டல் சேல்ஸ்லேருந்து பிரேக் ஈவன் சேல்ஸ் லெஸ் பண்ணோம்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கிடைக்கும். சேல்ஸ்லேருந்து 75%. இல்லைன்னா இந்த ஒரு ஃபார்முலாவிலே பண்ணலாம். எப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ப்ராஃபிட் தெரியுமா, 10,000 டிவைடட் பை பிவி ரேஷியோ தெரியுமா 40%. அப்போ வந்து 25,000. இதை வச்சு எப்படி போட்டிருக்காங்கன்னா, நம்மளுக்கு சின்ன வயசுலேயே தெரியும் என்னென்னா டோட்டல் காஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், அது ஒரு லெவல் மேலே தான் இருக்கும். இங்கே வந்து நம்பர் சேஞ்ச் ஆகிருக்கு, அதெல்லாம் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கங்க. எக்ஸாமில் கேட்டாங்கன்னா போட்டுக்கலாம், ரேர் தான் அந்த மாதிரி கிராஃப் கேட்குறது. இங்கே வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, வேரியபிள் காஸ்ட் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு 0ல் இருக்கும், ஒவ்வொரு ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆக வேரியபிள் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இது ரெண்டையும் சேர்த்துன மாதிரி வரது தான் இங்கே வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட், இங்கே வந்து வேரியபிள் காஸ்ட் ரெண்டையும் சேர்த்துன மாதிரி வரது தான் டோட்டல் காஸ்ட் லைன். இப்போ வந்து டோட்டல் காஸ்ட் லைன் எதுன்னு புரிஞ்சுலாம், அதை மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம். நிறைய லைன் ட்ரா பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து டோட்டல் லைன் காஸ்ட், ஓகேவா. இதுலேருந்து சேல்ஸ் 0 யூனிட் அப்போ 0 rupees தான் இருக்கும். அதுலேருந்து அப்படியே போகுது, சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். அப்படி ஆகிட்டு போச்சுன்னா அந்த சேல்ஸும் காஸ்ட்டும் ரெண்டும் இருக்குல்ல, அதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட். நோ ப்ராஃபிட் நோ லாஸ், அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறது தான். காஸ்ட் ஈக்குவல் டு டோட்டல் சேல்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட். அது ஓகேவா. இப்போ வந்து இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்காது, ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள் காஸ்ட்டுக்கு வந்து நம்ம கன்ட்ரிபியூட் பண்ணுவோம். டோட்டல் சேல்ஸ் வந்து இது வரைக்கும் இருக்கிறது டோட்டல் சேல்ஸா, இது வந்து டோட்டல் சேல்ஸ் வரைக்கும் இருக்கிறது, அதாவது காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ. சேல்ஸ் பண்ண தானே ரெவென்யூ வரும், அதுதான் இது டோட்டலாக இருக்கா. ஃபஸ்ட்டு இருக்கிறது பாதி என்னத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும், வேரியபிள் காஸ்ட்டுக்கு. சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். அதுக்கப்புறம் இருக்கிறது எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும், ஃபிக்ஸ்டு காஸ்ட். அதுக்கப்புறம் இருக்கிறது தான் ப்ராஃபிட். வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணும், அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ப்ராஃபிட். நெக்ஸ்ட் வந்து illustration 6. ப்ரிப்பேர் எ ப்ராஃபிட் கிராஃப் ஃபார் ப்ராடக்ட் A, B and C and find break even point from the following data. இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குமுலேட்டிவாக எடுத்திருப்பாங்க. குமுலேட்டிவ்னா அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் A1 சேல்ஸ் பண்ணுறேன்னா
7500 minus 1500 ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படியே தான் இருக்கும். அப்போ எவ்வளோ இருக்குன்னா 6000 இருக்கும். இது ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு வந்து 5000னா கான்ட்ரிபியூஷன் வந்து 1000 இருக்கும். ஓகேவா, இதுதான் 6000 இருக்குமா. இப்போ வந்து நான் A and B ரெண்டு ப்ராடக்ட்டும் சேர்த்து பண்ணுறேன். அது வந்து இது 15000 இருக்கும். இது ரெண்டே ஆட் பண்ணலாம் 7500 7500. வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ இருக்குது, இது ரெண்டே ஆட் பண்ணணும் 6750 இருக்கும். அப்போ வந்து 8250 வந்து கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். அதுலேருந்து 5000 வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்டாக அது போயிடுச்சுன்னா 3250 ப்ராஃபிட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு கிராஃப் போடுறோம். கிராஃபு கேட்டிருந்தாங்களா, எவ்வளோ இருக்குன்னா 3250 ப்ராஃபிட். ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு பார்த்துட்டோன்னா 1000 இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, சேல்ஸை விட வேரியபிள் காஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து லாஸுக்கு சேல் பண்ணிட்டுருக்கான், கான்ட்ரிபியூஷனே கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன ஆகும், ஓவரால் ப்ராஃபிட் வந்து கம்மியாகும். இதை மூணு ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருதுன்னா 18750 வருது. அதிலிருந்து டோட்டலான வேரியபிள் காஸ்ட்லாம் லெஸ் பண்ணோன்னா மூணு லெஸ் பண்ணோன்னா 7500 வரும். அப்போ வந்து ப்ராஃபிட் 7500லேருந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் 5000 லெஸ் பண்ணோன்னா 2500 அதுதான் ப்ராஃபிட்டாக இருக்கும். அந்த 2500 நீங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இது எப்படி 5000 வந்துச்சுன்னா, லாஸ் எவ்வளோ, ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்கா, எதுவுமே சேல்ஸ் ஆகாமல் போனால் உங்களுக்கு எவ்வளோ, அந்த 5000 உங்களுக்கு பத்தாது. ஸோ அந்த 5000 வந்து லாஸாக இருக்கும். எப்படிலாம் நீங்கள் 5000 கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த 5000 ப்ராஃபிட்டே இல்லாமல் கொடுக்குறதுனால 5000 தான் மேக்ஸிமம் லாஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து 5000, இங்கே வந்து ப்ராஃபிட் ஆகிறது வந்து மேலே போட்டிருக்கோம். ஏன்னா அது ப்ராஃபிட்டாக லாஸ் ஆக இருக்காரு. இங்கே வந்து ப்ராஃபிட்டானால் மேலே போட்டிருக்கோம். இப்போ வந்து சேல்ஸ் லைன் இருக்கா, இது ரெண்டுக்கும் ஜீரோவாக இருக்குல்ல, ப்ராஃபிட் ஜீரோவாக இருக்கிறது தான் உங்களுக்கு எந்த நோ ப்ராஃபிட் நோ லாஸ், அதுதான் பிரேக் ஈவன் சேல்ஸ், அது பிரேக் ஈவன் பாயிண்ட். அப்போ வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம், எங்கே ஜீரோவாக இருக்கும் தட் இஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட். அப்படி எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 12500. Next, illustration 7. A company earned a profit of 30,000 during the year. If the marginal cost and the selling price of the product are 8 and 10 units respectively, find out the amount of the margin of safety. சிம்பிளானதுங்க. என்ன கொடுத்துட்டான், ப்ராஃபிட்டு கொடுத்துட்டானா, கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ 10 - 8. நான் வந்து 2 rupees வந்து கான்ட்ரிபியூஷன், எனக்கு வந்து PV ரேஷியோ வேணும். அப்போ வந்து 2 / 10 × 100. 2 என்னது contribution divided by sales into 100. அப்போ வந்து 20%. 30,000 divided by 20%, 1,50,000. இதுதான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஈஸியாக கேட்டாங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இதெல்லாம் கேட்டாங்கன்னா 1 மார்க்கில் தான் கேட்பாங்க. Illustration 8. A Limited maintains margin of safety 37.5% with the overall contribution to sales ratio of 40%. It fixed cost amount to 5 lakh. என்னென்ன கொடுத்துருக்காங்க, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கொடுத்துட்டாங்களா. இது என்னது, ஓவரால் கன்ட்ரிபியூஷன் டு சேல்ஸ் ரேஷியோங்கிறது. கன்ட்ரிபியூஷன் டு சேல்ஸ் என்னதுங்க, அது PV ரேஷியோ. அதை தான் இந்த மாதிரி மாற்றி கூட கொடுப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன கேட்டிருக்காங்க, பிரேக் ஈவன் சேல்ஸா, PV ரேஷியோ தெரியும், ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை PV ரேஷியோ. அப்போ வந்து என்ன கிடைக்கும், பிரேக் ஈவன் சேல்ஸ் கிடச்சிரும். டோட்டல் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து 37.5%. அப்போ வந்து 62.5% என்னவாக இருக்கும், பிரேக் ஈவன் சேல்ஸ் பர்சன்டேஜாக இருக்கும். அப்போ வந்து டோட்டலில் இருக்குல்ல, டோட்டல் சேல் பிரேக் ஈவன் சேல்ஸ் எவ்வளோ, இது ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்கும். அது மேலே அந்த அமௌண்ட்டை போட்டு டிவைடட் பை இது பண்ணோன்னா டோட்டல் சேல்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டா, ஃபிக்ஸ்டு காஸ்ட் இது வந்து கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் டு சேல்ஸ் பர்சன்டேஜ்னால் PV ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து டோட்டல் சேல்ஸில் 60% வந்து வேரியபிள் காஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அது ஸ்டேட்மெண்ட் மாதிரி போட்டிங்கனாலும் சரி, அது எப்படி வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நியூ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இஃப் த சேல்ஸ் வால்யூம் இஸ் இன்க்ரீஸ்டு பை 7.5%. ஓகே, சேல்ஸ் வால்யூம் தான் இன்க்ரீஸ் ஆகுது, சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பிரேக் ஈவன் சேல்ஸ் கண்டுபிடிக்கணுமா. ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை PV ரேஷியோ ஈக்குவல் டு பிரேக் ஈவன் சேல்ஸ் தெரியும். ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 5 lakh டிவைடட் பை 40%, 12,50,000.
இது வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 12,50,000 டிவைடட் பை 62.5% போட்டிங்கன்னா கூட 2 lakh தான் வரும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேல்ஸ் ஈக்குவல் டு பிரேக் ஈவன் சேல்ஸ் ப்ளஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டியாக மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எவ்வளோ 0.37% ஆஃப் சேல்ஸ் அதான் இன்டூ சேல்ஸ்னு போட்டிருக்காங்க. அப்போ அது அந்த சைடு போகும்போது 1 மைனஸ் 0.375 இன்டூ சேல்ஸ்னு இருக்கும். 1 மைனஸ் 0.375 வரும்ல 0.625 வரும். அதுதான் இங்கே டிவைட் பண்ணுவீங்க. அப்போ வந்து 20 lakh கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் சேல்ஸ் ரேஷியோ இருக்கா. அப்போ வந்து வேரியபிள் காஸ்ட் டு சேல்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னா 60% இருக்கும். அப்போ வந்து 20 lakhல 60% வந்து 12 lakh. ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அதே மாதிரி தான் சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். இது கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் எல்லாம் ஒன்று தான். இங்கே கான்ட்ரிபியூஷன் போடாமல் போடுறோம். அப்படி போட்டுருந்தாங்கன்னா 3 lakh கிடைக்கும். இப்போ வந்து சேல்ஸ் வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சேல்ஸ் வேல்யூ இங்கே பாருங்கள், இங்கே வந்து சேல்ஸ் வால்யூம்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே சேல்ஸ் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. வால்யூம் வேறு வேல்யூ வேறு. வால்யூம்னா 100 விற்றுட்டு இருந்தது வந்து இப்போ வந்து 110 விற்கிது. வேல்யூனா 100 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தது இப்போ 110 ரூபாய்க்கு விற்கிது. சரி, நம்ம இதை வேல்யூன்னு எடுத்துக்குவோம். மேலே இருக்கிறது வேல்யூ. அப்படின்னா சேல்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ வந்து வேறு எந்த காஸ்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகுதுங்க. வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகாதா? வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகலைன்னா நோ ப்ராப்ளம், அப்படியே தான் இருக்கும். கான்ட்ரிபியூஷன் அப்படியே தான் இருக்கும். ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படியே தான் இருக்கும். பிரேக் ஈவன் சேல்ஸ் அப்படியே தாங்க இருக்கும். ஸோ அந்த பிரேக் ஈவன் சேல்ஸ் நியூ சேல்ஸ் வேல்யூமில் அந்த பிரேக் ஈவன் சேல்ஸை பண்ணிட்டோன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கிடச்சிரும். ஏன்னா பிரேக் ஈவன் சேல்ஸ் வந்து மாறாது. எதனால் பிரேக் ஈவன் சேல்ஸ் மாறாதுன்னா இங்கே வந்து வேரியபிள் காஸ்ட்டும் மாறாது, எதுவுமே மாறாதுல்ல. எல்லா காஸ்ட்டும் அப்படியே தான் இருக்குது. வழக்கமாக நீங்கள் எத்தனை ரூபா பிரேக் ஈவன் சேல்ஸோ எத்தனை ரூபாய்க்கு விற்கிறீங்களோ அதே தான் பிரேக் ஈவன் சேல்ஸாக இருக்கும். இங்கே என்ன வேரியபிள் காஸ்ட்டுக்கு இது மாறிச்சுன்னா காஸ்ட் வந்து அதிகமாகுது. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரெவென்யூ வேணும். ஸோ பிரேக் ஈவன் சேல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன் ஆகிட்டு இது என்னென்னா பிவி ரேஷியோ ரிலேட்டடானது. பை நோட்டிங் பிவி ரேஷியோ வில் இன்க்ரீஸ் ஆர் பிவி ரேஷியோ வில் டிக்ரீஸ் ஆர் பிவி ரேஷியோ வில் நாட் சேஞ்ச். கீழே கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு பிவி ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா சேஞ்ச் ஆகுமா ஆகாதா. தட் வில் சேஞ்ச் ஆகாது அப்படின்னா எஸ் த கேஸ் மே பி ஸ்டேட் ஹவு த ஃபாலோவிங் இண்டிபெண்டன்ட் சுச்சுவேஷன்ஸ் வில் அஃபெக்ட் த பிவி ரேஷியோஸ். இது வந்து நீங்கள் எல்லா சமமும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு பிவி ரேஷியோ வந்து கரெக்டாக புரிஞ்சிடுச்சுன்னா இது போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 2 பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாக தியரி ரிலேட்டட் மாதிரி தான் இருக்கும். 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. இதுவே சம்மாலாம் கேட்க மாட்டாங்க. மேபி கேட்கலாம், ஆனால் கேட்க மாட்டாங்க. அண்ட் இன்க்ரீஸ் இன் த ஃபிசிக்கல் சேல்ஸ் வால்யூம். ஃபிசிக்கல் சேல்ஸ் வால்யூம் வச்சுங்களேன், நல்லா இமேஜின் பண்ணிக்கங்க. இது வந்து 10 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கிறது அதே தான் இருக்கும். சேல்ஸ் வால்யூம் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே வந்து 10 யூனிட் விற்றுட்டு இருந்துச்சுன்னா இங்கே வந்து 12 யூனிட் விற்றுட்ருக்கு. சரி, ஓகே, இது 100ன்னு வச்சுக்குவோம். 10 யூனிட்ஸ் விற்றுட்ருக்கு. இது வந்து யூனிட்ஸ், இது வந்து ருப்பீஸ். இப்போ எவ்வளோனா இங்கே வந்து 120 ஆகும். ஓகேவா? சேல்ஸ் வால்யூம் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வேரியபிள் காஸ்ட்டும் அதே மாதிரி தான் ஆகும். அதனால் பிவி ரேஷியோ எதுவும் அஃபெக்ட் ஆகாது. இங்கே வந்து 8 ருப்பீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 80 ஆகும். இங்கே வந்து 8 ருப்பீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 96 ஆகும். இங்கே வந்து 20, வந்து 24. சேல்ஸ் இங்கே என்ன 20 டிவைடட் பை 100 கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை 100 இன்ட்டு 100 அது வந்து 20%. இங்கே வந்து 24 டிவைடட் பை 120 இன்ட்டு 100 இருக்குமா? அப்போ வந்து இது 2 இருக்கும். இதுவும் 20%. ஸோ நோ பிவி ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகாது. இது நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ணால் அதுவே ஞாபகத்தில் வந்துடும். இல்லை மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டணும். அப்படி தான் இல்லை. இப்போ வந்து ஃபிசிக்கல் சேல்ஸ்னால பிவி ரேஷியோ வந்து எஃபெக்ட் ஆகாது. இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க பிவி ரேஷியோவுக்கு. ஸோ இதுவும் இட் நாட் சேஞ்ச். ஏன் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இங்கே கான்ட்ரிபியூஷன் இது ரெண்டையும் பொறுத்து தான்
பிவி ரேஷியோ இருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன் டிக்ரீஸ் இந்த வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட். இப்போ வந்து வேரியபிள் காஸ்ட் வந்து பர் யூனிட் சேஞ்ச் ஆகுதுங்க. வேரியபிள் காஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுதா, அப்போ வந்து பிவி ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். சேல்ஸு மைனஸ் வேரியபிள் காஸ்ட் வந்து கான்ட்ரிபியூஷன், இந்த கான்ட்ரிபியூஷனை பொறுத்து தான் இது ஆகும். இது வந்து என்ன ஆகுது, வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் டிக்ரீஸ் ஆகுது. இது 10 ரூபாய்னா இது 8 ரூபாய்க்கு முன்னாடி இருந்திருக்கு, இது வந்து 2 ரூபாய் இருக்குது. இது வந்து 10 ரூபா இருக்கிறது டிக்ரீஸ் ஆயிடுச்சு, 6 ரூபாய் இருக்குன்னா 4 ரூபா. அது வந்து பிவி ரேஷியோ எவ்வளோ ஆகுனா 2/10. இங்கே வந்து 20% இருக்கும், இது வந்து 40% ஆகும். அப்போ வந்து வேரியபிள் காஸ்ட் டிக்ரீஸ் ஆனால் இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் இந்த கான்ட்ரிபியூஷன் மார்ஜின். கான்ட்ரிபியூஷன் மார்ஜின்னா இங்கே 2 ரூபீஸ் இருந்துச்சுல, அது 1 ரூபீஸ் ஆயிடுச்சுன்னா 10% ஆயிடுச்சு. இங்கே வந்து 20%லேருந்து 10%. அப்போ வந்து பிவி ரேஷியோன்னு டிக்ரீஸ் ஆகும். இப்போ வந்து சேல்ஸ் ப்ரைஸ் பர் யூனிட். சேல்ஸ் ப்ரைஸ் வந்து பர் யூனிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து பிவி ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னா 12 ரூபாய்க்கு விற்கிது, இது வந்து 8 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க, வந்து 4 ரூபா. அப்போ வந்து 4/12 × 100. முதல்ல எவ்வளோன்னா 10, இங்கே 8, இங்கே வந்து 2ன்னு இருக்கும். அப்போ வந்து 20%. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 30%. ஸோ இன்க்ரீஸிங் இந்த செல்லிங் ப்ரைஸ் ஆகும்போது உங்களுக்கு அங்கே திடீர்னு யோசிக்க வரலைன்னா கூட மக்கப்லாம் பண்ண தேவையில்லை, இந்த மாதிரி சிம்பிளாக யோசிச்சோன்னா போதும். அதுக்கப்புறம் டிக்ரீஸ் இந்த ஃபிக்ஸ்ட் காஸ்ட், அதுவும் எஃபெக்ட் ஆகாது. பார்த்துட்டு வந்துடலாமா. வில் நாட் சேஞ்ச். டிக்ரீஸ் இந்த வேரியபிள் காஸ்ட் என்ன ஆகும், பிவி ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டிக்ரீஸ் இன் கான்ட்ரிபியூஷன் என்ன ஆகும், பிவி ரேஷியோவும் டிக்ரீஸ் பண்ணுவோம். இன்க்ரீஸ் இந்த செல்லிங் ப்ரைஸ் என்ன பண்ணோம், கான்ட்ரிபியூஷன் மார்ஜினை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ்டு காஸ்ட் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 10% இன்க்ரீஸ் இந்த போத் செல்லிங் ப்ரைஸ் அந்த வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட். இதுதான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இதை நாமளே பார்ப்போம். இப்போ வந்து ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுதுங்க. 10 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்ததும் இப்போ வந்து வேரியபிள் காஸ்ட் 2 இருக்கா, இது ரெண்டுமே ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோம். அது வந்து 2 ரூபீஸ் கிடைக்குமா, அப்போ வந்து 20%. இப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ பர்சன்டேஜ், 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ 11, இது வந்து 8.8, அப்போ வந்து இது 2.2. ஓகேவா. அப்போ வந்து 2.2 / 11 × 100. இதுதான் 22ன்னு எடுத்துக்குவோம். ஒரு சைபர் அடிச்சுட்டு 22 / 11 2 × 10 20%. நோ சேஞ்ச். அதுக்கப்புறம் 10% இன்க்ரீஸ் இந்த செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட், 10% டிக்ரீஸ் இந்த ஃபிசிக்கல் சேல்ஸ் வால்யூம் வந்து நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. 10% இன்க்ரீஸ் இந்த சேல்ஸ் ப்ரைஸ், அப்போ வந்து பிவி ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 50% இன்க்ரீஸ் இந்த வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் அண்ட் 50% டிக்ரீஸ் இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. வேரியபிள் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, அப்போ வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து கம்மியாகும். இன்க்ரீஸ் இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸுங்கிறது இனி தான் என்னென்னு பார்ப்போம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸுங்கிறது வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாகும். இந்த மாதிரி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸுங்கும் போது ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அதிகமாகும். சரி, ஓகே, என்னது இது பார்த்தோமா. செல்லிங் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு என்ன ஆகும், பிவி ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வில் நாட் சேஞ்ச். அதே இன்க்ரீஸ் வேரியபிள் காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னா, இன்க்ரீஸ் இந்த வேரியபிள் காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னா பிவி ரேஷியோ வந்து அதிகமாகும். அதே வேரியபிள் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிவி ரேஷியோ வந்து டிக்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எதுனா ரேட் ஆஃப் ப்ராஃபிட் இயர்னிங்ஸ் தான் குறிக்கும். அப்போ வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாகும் போது பிவி ரேஷியோவும் அதிகமாகும். இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் நோட் 1. எதுக்காக எக்ஸாம்பிள் இதுதான் இன்க்ரீஸ் இந்த செல்லிங் ப்ரைஸ் அண்ட் இன்க்ரீஸ் இந்த வேரியபிள் காஸ்ட். நம்ம எல்லாத்துக்குமே ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இது என்ன, இது கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னென்னா நல்லா கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். 11 / 10 எப்படி 10% ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும். இங்கே வழக்கமாக 11 / 10 இல்லை, 11 / 110. பிவி ரேஷியோன்னு என்னங்கிறது கான்ட்ரிபியூஷன் / சேல்ஸ் × 100. கான்ட்ரிபியூஷன் வந்து சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டா. சேல்ஸ் வந்து 110, வேரியபிள் காஸ்ட் வந்து 99 / சேல்ஸ் தான் எடுத்துக்கணும். இங்கே வந்து மிஸ்டேக்காக இருக்குது, 110 மாற்றிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படி என்னென்னு பார்த்துக்கிட்டோன்னா
ஆங்கிள்னால் நம்மளுக்கு தெரியும்ல, அது கான்செப்ட் வீடியோவில் இருக்குது, அதில் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் என்ன சம்? illustration 10. A company can make any one of the 3 product. ஏதோ ஒன்று தான் பண்ண முடியுங்க. 3 ப்ராடக்ட்டில் ஒன்றா எக்ஸ் பண்ணலாம், இல்லைனா ஒய் பண்ணலாம், இல்லைனா ஜெட் பண்ணலாம். இன் இயர் இட் கேன் எக்ஸசைஸ் இட்ஸ் ஆப்ஷன் ஒன்லி அட் த பிகினிங் ஆஃப் த each year. முதல்ல ஸ்டார்டிங்லேயே அவங்க வந்து இதை டிசைட் பண்ணிடணும். ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் ஃபார் த நெக்ஸ்ட் இயர். ஓகே, நெக்ஸ்ட் இயர் ரிலேட்டடான அது கொடுத்துருக்காங்க. ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்க போகுது, வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ, மார்க்கெட் டிமாண்ட் வந்து ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன்ஸ் கெப்பாசிட்டி எவ்வளோ. ஒன்றா மார்க்கெட் டிமாண்ட் அளவுக்கு தான் பண்ணுவீங்க, ஏன்னா அதுக்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ணால் விற்க முடியாது. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன்ஸ் கெப்பாசிட்டி அவ்வளோதான் என்னால் ப்ரொடியூஸே பண்ண முடியும். அப்போ ரனில் எது மினிமமாக இருக்கோ அதுதான் உங்களால் பண்ண முடியும். அப்போ வந்து இதில் 2000 தான் பண்ண முடியும், இதுலேயும் 2000 தான், இதில் வந்து 900 யூனிட்ஸ் தான் பண்ண முடியும். லாஜிக் புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் டிமாண்டை தாண்டி உங்களால் விற்க முடியாது. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன்ஸ் கெப்பாசிட்டியை தாண்டி உங்களால் ப்ரொடக்ஷனே பண்ண முடியாது. ஸோ ரனில் எது மினிமமாக இருக்கோ அதை நம்மளால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் கேட்டிருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னால் நான் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தேன்னா, இப்போ வந்து நான் எக்ஸுங்கிற ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தேன்னா அதனால் இதை பண்ணாமல் முடியாமல் போகும்ல, ஒய்யை பண்ண முடியாமல் போகும், ஜெட்யூ பண்ண முடியாமல் போகும். ஸோ அது ரனில் எது மேக்ஸிமமாக கிடைக்குதோ, கான்ட்ரிபியூஷன் எது மேக்ஸிமமாக தருதோ அதுதான் என்னோடய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இப்போ வந்து கான்ட்ரிபியூஷன் ஒவ்வொன்றுக்கு எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 10 - 6 4, 12 - 9 3, 12 - 7 5. ஓகேவா? அதுக்கப்புறம் எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிறது 2000 2900. அப்போ வந்து டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோனா பாசிபிள் கான்ட்ரிபியூஷன் 8000 6000 4500. இப்போ வந்து நான் எக்ஸை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா என்னோடய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் எதுனா ஒய் அண்ட் ஜெட் எது கிரேட்டராக இருக்கோ அது. அப்போ வந்து 6000. இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் எவ்வளோ 6000 வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அதே ஒய் மட்டும் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா இப்போ என்னோடய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்ன இருக்கும் 8000 இல்லை 4500, விச் எவர் இஸ் கிரேட்டர். அப்போ வந்து 8000. அதே நான் ஜெட்டை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா எது வந்து அதிகமாக இருக்குது 8000. ஸோ 8000 இஸ் மை ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அவ்வளோதாங்க, அதை தான் கீழே தியரியில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து illustration 11. MK Limited manufacture and sells a single product X whose selling price is 40 per unit and the variable cost is 16 per unit. Selling price 40, variable cost வந்து 16. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ 24 வந்து கான்ட்ரிபியூஷன். அதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, if the fixed cost for this year are 4,80,000 and the annual sales are at 60% margin of the safety. ஓகே, 60% வந்து margin of safety இருக்குது. Calculate the rate of net return on sales assuming an income tax level of 40%. இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் இருக்குங்க, ஸோ அதை கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ என்ன நம்மளுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி தெரியும், ஓகே, கான்ட்ரிபியூஷன் தெரியும். அப்போ வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷனாக 24 அப்படின்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும் 10,000 யூனிட்ஸ் என்ன 20,000 யூனிட்ஸ். 20,000 யூனிட்ஸா, இதுக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் 40 இன்ட்டு 14 போடும்போது 8 lakh. இதுதான் என்னவாக இருக்கும் சேல்ஸாக இருக்கும். அந்த சேல்ஸில் இதுதான் சேல்ஸாக இருக்குமா? எஸ், ஃபிக்ஸ்டு அது சேல்ஸாக இருக்காது. ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் என்னவாக இருக்கும் பிரேக் ஈவன் சேல்ஸாக இருக்கும். அப்போ வந்து அந்த 8 lakh வந்து பிரேக் ஈவன் சேல்ஸ். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து 60%னா பிரேக் ஈவன் சேல்ஸோட எவ்வளோ இருக்குன்னா 40% இருக்கும். அந்த 8 lakh டிவைடட் பை 40% போட்டோம்னா டோட்டல் சேல்ஸ் கிடைக்கும். டிவைடட் பை 40% அப்படின்னு போட்டோம்னா டோட்டல் சேல்ஸ் எவ்வளோனா 20 lakh. ஓகேவா? இந்த மாதிரி போட்டாலும் சரி, உங்களுக்கு அப்போ எது தோணுதோ எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். மார்ஜினல் காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா வந்து நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் எந்த வேலை தான் போடணுன்ட்டுல, எந்த வேலை போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக வந்தால் போதும். ஒன்றைக்கே நிறையா வழியில் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்படி போட்டிங்கன்னா 20 lakh வரும். இங்கே வந்து வேரியபிள் காஸ்ட் எப்படின்னா 16 rupeesன்னு கொடுத்துருக்காங்க, 8 lakh. அப்போ வந்து கான்ட்ரிபியூஷன் எவ்வளோனா 12 lakh. ஃபிக்ஸ்டு காஸ்ட்
4,80,000. ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட்டே லெஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ்டு காஸ்ட் லெஸ் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட்லேருந்து 40% வந்து டேக்ஸ் லெஸ் பண்ணணுமா, இன்கம் டேக்ஸ் வந்து 40%. அப்போ வந்து 7,20,000 இன்ட்டு 40%ன்னு போட்டிங்கன்னா 2,80,000. அதே 7,20,000 மைனஸ் 40%ன்னு போட்டிங்கன்னா 4,32,000. இப்போ வந்து ரிட்டர்ன் ஆன் நெட் சேல்ஸ் கேட்டிருக்காங்களா. சேல்ஸ் மொத்தம் எவ்வளோனா 20 lakh. உங்களுக்கு நெட் ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்குன்னா 4,32,000. அப்போ வந்து 4,32,000 டிவைடட் பை 2 lakh டிவைடட் பை 20 lakh இன்ட்டு 100. அது வந்து 21.6%. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஃபார் த நெக்ஸ்ட் இயர் இட் இஸ் ப்ரொபோஸ்டு டு ஏர் அனதர் ப்ராடக்ட் லைன் ஒய். நியூ ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாங்க, அது என்னென்னா ஒய். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 50 அண்ட் த வேரியபிள் காஸ்ட் வந்து 10 per unit. இந்த டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஆர் எஸ்டிமேட்டட் 6,66,000. சேல்ஸ் மிக்ஸ் கொடுத்துட்டாங்க 7:3. டிட்டர்மைன் த லெவல் ஆஃப் சேல்ஸ் நெக்ஸ்ட் இயர். எம்கே லிமிட்டட் பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கு எவ்வளோ சேல்ஸ் இருக்கணும். Give separate for both x and y the break even sales in rupees and quantities. rupeesலையும் கேட்டிருக்காங்க, குவான்டிட்டிஸ்லையும் கேட்டிருக்காங்க, ரெண்டுக்குமே x and y தனித்தனியாக. சரி ஓகேங்க. இங்கே வந்து ரேஷியோ இருக்கா 7:3. எக்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும். எக்ஸ் இது வந்து மேலே இருக்கிறது, இது வந்து எக்ஸ். இதனுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ 24. இதனுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ 40. நம்ம என்ன பண்ணலான்னா இன்டோ ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தோம், போன வீடியோவில் இருக்கும், இந்த கான்செப்ட்ஸ் வீடியோவில் இருக்கும், அதை போய் பாருங்கள். இந்த கான்செப்ட்ஸ் புரியணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது ஒரு வழி இருக்கும். 7 divided by 10 இங்கே வந்து இன்டூ 3 divided by 10 சொன்னால் இது 12 இருக்கும். இது வந்து 16.8. அப்போ வந்து ஆவரேஜாக பார்த்துக்கிட்டோன்னா 28.8 வரும். 28.8 வரும். ஓகேவா. இதுதான் கான்ட்ரிபியூஷன். எதுலேருந்து பண்ணோம்னா 6,60,000. 6,60,000 6,66,600 டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிருக்கிறோம்னா 28.8%. அப்போ வந்து 23,145.8 வருது. 23,143.8. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா பேஸ்ட் ஆன் நெட் வெயிட்னா 20. அது வந்து இது கூட ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திங்க் அதை புரிஞ்சிருக்காது, புரியலனா ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் வந்து 24 கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சோமா. இது வந்து எவ்வளோனா 40. இதனுடைய ரேஷியோ எவ்வளோனா 7:3. ரெண்டோட ரேஷியோ இது வந்து 7 இது 3. அப்போ வந்து டோட்டலாக 10 இங்கே வந்து டிவைடட் பை 10 இருந்தாலும் இன்டூ பண்ணணும். ஏன் 10 இன்டூ பண்ணுறோம் அப்படிங்கிற லாஜிக்கல் கான்செப்ட்லாம் போன வீடியோவில் இருக்கும், அது ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், பார்த்துக்கங்க. அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுக்கு ஒரு அமௌண்ட் வருது. ஸோ அதை ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஓவரால் கன்ட்ரிபியூஷன் ஆவரேஜாக தெரியும். அதை வந்து காம்போசிட் அப்படின்னு சொல்லுவோம். காம்போசிட் கன்ட்ரிபியூஷன் எவ்வளோனா 28.8 per unit. அப்போ வந்து வெயிட்டட் கான்ட்ரிபியூஷன் அதெல்லாம் பண்ணோன்னா எவ்வளோ யூனிட்ஸ்னு தெரியும். அந்த யூனிட்ஸை மறுபடியும் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு எப்படி பிரித்து கொடுக்கணும் அதே ரேஷியோவில் 7 divided by 10 அதுக்கப்புறம் 3 divided by 10 ஃபஸ்ட்டு பண்ணோன்னா யூனிட்ஸ் கிடைக்கும். யூனிட்ஸ்லேருந்து இன்ட்டும் கான்ட்ரிபியூஷன் இருக்கால அதால் பண்ணோன்னா அமௌண்ட் கிடைக்கும். இன்ட்டு செல்லிங் ப்ரைஸால் அப்போ தான் எவ்வளோ சேல்ஸ் வேல்யூவில் கிடைக்கும். இன்ட்டு செல்லிங் ப்ரைஸால் பண்ணோன்னா சேல்ஸ் வேல்யூ கிடைக்கும் வந்து 50 rupees. ஸோ அந்த சேல்ஸ் வேல்யூவில் பண்ணோன்னா அது வந்து அமௌண்ட் கிடைக்கும், டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட் கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட் கண்டுபிடிச்சது வந்து குவான்டிட்டி. அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா என்ன கேட்டிருக்காங்க, சேல்ஸ் குவான்டிட்டி கண்டுபிடிச்சிட்டோம், இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் அண்ட் ஒய் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். மேலே கண்டுபிடிச்சது தாங்க இங்கேயும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது ஒரு வேறு மெத்தடில் போட்டிருக்காங்க. மேலே கண்டுபிடிச்ச 6,48,000 தான், இங்கே வந்து 3,47,200. இது எந்த மெத்தட்னா வெயிட்டட் கான்ட்ரிபியூஷன் ரேஷியோவில் பண்ணிக்கிறது. வெயிட்டட் கான்ட்ரிபியூஷன் எப்படி
28.8 வந்துச்சா, இது வந்து டோட்டலாக 28.8ங்கிறது வந்து டோட்டலாக. ஓகேவா, 40 வந்து 12% வருமா, இது 16.8 வந்துச்சா நமக்கு. ஸோ அதே பர்சன்டேஜ் எடுத்துக்கிறாங்க, 168ன்னு எடுத்துக்கிறாங்க. நீங்கள் வந்து 112ன்னு வந்துச்சு, அதே 10 ஆட் பண்ணிக்கிறாங்க இந்த பாயிண்ட் வராமல் இருக்கிறதுக்கு. /288 அது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா இன்ட்டு டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டால் பண்ணாங்கன்னா எவ்வளோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஈக்குவலாக அப்படிங்கிறது தெரியும். அப்போ வந்து ஒவ்வொன்றுக்கு தனியாக நம்ம ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கிறோம். அந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை பிரிச்சதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் அது மூலிமா பண்ணி போடுறாங்க. ரொம்ப சிம்பிள். மறுபடியும் இருக்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, அந்த வெயிட்டட் கான்ட்ரிபியூஷன் ரேஷியோ இருக்கலாம், அதை வச்சு நம்ம ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து பிரித்து கொடுத்துட்றோம் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு. அதுக்கப்புறம் அதனுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்டை வச்சு பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்றோம். அது உங்களுக்கு சேல்ஸ் அமௌண்ட்டில் வேணும்னா இன்ட்டு சேல்ஸ் ப்ரைஸால் 16,202, இது வந்து 40 rupees செல்லிங் ப்ரைஸாக, அதால் இன்ட்டு இங்கே வந்து 6,944 இன்ட்டு 50 அப்படின்னு போட்டிங்கன்னா 3,47,200. அவ்வளோதாங்க இந்த சம். நெக்ஸ்ட் வந்து illustration 12. எக்ஸ் லிமிடெட் சப்ளைஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் டு an ஏர்க்ராஃப்ட் கம்பெனி ஒய் லிமிடெட். சரி, இங்கே வந்து எக்ஸ் லிமிடெட் வந்து சப்ளை பண்ணுறாங்க ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் யாருக்குன்னா ஏர்க்ராஃப்ட் லிமிடெட் கம்பெனி ஒய் லிமிடெட். The production capacity of the X Limited facilitate productions of any one spare part for the particular period of time. ஏதோ ஒன்று தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் the cost, the following are the cost and the other informations for the productions of the two different spare parts, part A and part B. ஒன்றா part A பண்ணலாம், இல்லைன்னா part B பண்ணலாம். அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ். பர் யூனிட்டுக்கு அலாய் யூசேஜ் எவ்வளோ, அதுக்கப்புறம் மெஷின் டைம், மெஷின் P வந்து எவ்வளோ நேரம் யூஸ் ஆகணும், மெஷின் Q வந்து எவ்வளோ நேரம் யூஸ் ஆகணும், டார்கெட் ப்ரைஸ்னால் அதை சேல்ஸ் பண்ணக்கூடிய ப்ரைஸ். அதுக்கப்புறம் அதுலேருந்து டோட்டல் ஹார்ஸ் அவைலபிள், மெஷின் P மொத்தம் எவ்வளோ ஹார்ஸ் அவைலபிளாக இருக்குது, மெஷின் Q வந்து எவ்வளோ ஹார்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் அலாய் வந்து எவ்வளோ அவைலபிளாக இருக்குன்னா 13,000 kg தான் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் அதனுடைய ரேட் கொடுத்துருக்காங்க 12.5 per kg. அதுக்கப்புறம் வேரியபிள் ஓவர் ஹெட் பெர் மெஷின் ஹேர் அதுவும் கொடுத்துருக்காங்க 80, இது வந்து 100. ஓகேங்க, இதை வச்சு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஐடென்டிஃபை த ஸ்பேர் பார்ட் விச் வில் ஆப்டிமைஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் அட் த ஆஃபர்டு ப்ரைஸ். இங்கே இருக்கிறதெல்லாம் லாஜிக்கில் என்னென்னா கான்செப்ட் இப்போ புரிஞ்சிருச்சு. கொஸ்டின் அதை எப்படி அப்ளிகேட் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன, இவ்வளோ டைம்ஸ் தாங்க அவைலபிள், இது ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ டைம் அவைலபிள் ஆகுதுன்னு பார்க்கணும். இதில் எது ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குதோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். விச் வில் ஆப்டிமைஸ் கான்ட்ரிபியூஷன் அதுதான் ஆஃபர்டு ப்ரைஸ். இங்கே ஆஃபர்டு ப்ரைஸுங்கிறது வந்து டார்கெட்டட் ப்ரைஸ். செகண்ட் என்ன கொஸ்டின்னா, இஃப் ஒய் லிமிடெட் ரெடியூஸ் த டார்கெட் ப்ரைஸ் பை 10%, இது ஒய் லிமிடெட் 10% வந்து டார்கெட் கம்மி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆஃபர்ஸ் வந்து 60 per hour ஆஃப் த அன்யூட்டிலைஸ்டு மிஷின் ஹார்ஸ். அன்யூட்டிலைஸ்டு மிஷின் ஹார்ஸ் இருக்குல்ல, அதை வந்து 60 per rupeesக்கு வந்து வேறு யாராவதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. கால்குலேட் த டோட்டல் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் த ஸ்பேர் பார்ட் ஐடென்டிஃபைடு அபோவ். அதுலேருந்து டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். எதுக்குன்னா, மேலே எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ஆப்டிமைஸ்டாக இருக்குல்ல அந்த ஸ்பேர் பார்ட் எதுவோ, ஒன்றா பார்ட் ஏ அல்லது பார்ட் பி இருக்குல்ல, இது ரெண்டில் எது ஆப்டிமமாக இருக்கோ அதுக்கு வந்து இதை வந்து கால்குலேட் பண்ணணும். செகண்ட் வந்து இது மேலே என்ன கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டின் பொறுத்து அதுக்கு வந்து கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து மெஷின் பி எவ்வளோ ஹார்ஸ் அவைலபிளாக இருக்குது, 4 ஹார்ஸ். அதே பார்ட் ஏக்கு யூஸ் பண்ணிங்கன்னா 1.6 0.6 ஹார்ஸ் வந்து தேவைப்படுதா. அப்போ வந்து இன்ட்டு 0.6 1000 இல்லை 4000 இன்ட்டு வராது, 4000 ஹார்ஸா, டோட்டலாக 4 ஹார்ஸ் 1000 ஹார்ஸ் தான் இருக்குது. இப்போ வந்து 0.6 ஹார்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு தேவைப்படுதுன்னா டோட்டலாக எவ்வளோ ப்ராடக்ட் பண்ண முடியும், இங்கே வந்து எவ்வளோ ப்ராடக்ட் பண்ண முடியுங்கிறது வரை இன்ட்டு கிடைக்கும். இப்போ வந்து 4000 ஹார்ஸ் அவைலபிளாக இருக்கா. அதே ஒரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 0.6. ஸோ அப்போ வந்து 6666.66ன்னு போயிட்டே இருக்கும். சிம்பிளாக என்னென்னா, ஏன் டிவைட் பண்ணுறோன்னா, இப்போ வந்து 4000 ஹார்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஒரு ப்ராடக்ட் செய்ய 2 மணி நேரம் வேணும்னா டிவைடட் பை 2ஆல் போடுவோமா. ஒரு ப்ராடக்ட் செய்ய 2 மணி நேரம் இருந்தால் அப்போ வந்து என்னால் 2000 யூனிட்ஸ் பண்ண முடியும். இது ஓகே. அதே அது நெகட்டிவில் வரும்போது தான் நம்மளுக்கு திடீர்னு திங்க் பண்ண வராது. ஸோ 4000 ஒரு ப்ராடக்ட் பண்ண வந்து 0.6 வேணும். அப்போ வந்து டோட்டலாக எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா 6666. அதே பார்ட் பி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹார்ஸ் வேணும்னா 0.25 இருந்தால் போதும். அப்போ வந்து இதை வச்சு 4 மடங்காக பண்ண முடியும். அப்போ வந்து 4000 ஹார்ஸ்னால் இன்ட்டு 4 16,000 வரும்.
அதே மெஷின் Q பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 0.6, இது வந்து 0.5, இது வந்து 0.55. ஓகே, எவ்வளோ ஹார்ஸ் அவைலபிளாக இருக்குன்னா 4500 ஹார்ஸ். அப்போ வந்து 4500 ஹார்ஸ் டிவைடட் பை 0.5 போட்டிங்கன்னா 9000 வரும். 0.55 போட்டிங்கன்னா 8181 வரும். அதே அலாய் எவ்வளோ அவைலபிளாக இருக்குது? 13000 kg. இதுக்கு எவ்வளோனா 1.6 kg வேணும், இதுக்கு 1.6 kg. ரெண்டு பக்கம் ஒரே அமௌண்ட் தரும். எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8125, இதுவும் 8125. எப்படின்னா 13000 டிவைடட் பை 1.6 தேவைப்படுதா? எஸ். இப்போ வந்து இதில் எது மினிமமாக இருக்கும்? ஏன்னா 3மே இருந்தால் தான் நம்ம பார்ட் ஏ வந்து பண்ண முடியும். இதுலேயும் 3மே இருந்தால் தான் பார்ட் பி வந்து பண்ண முடியும். ஸோ இதில் எது மினிமமாக இருக்கோ அந்தளவுக்கு 3மே இருக்கும். ஸோ அதை தான் பண்ண முடியும். இங்கே வந்து 8125 பார்ட் ஏ வந்து அவ்வளோ யூனிட்ஸ் பண்ண முடியும். அதே பார்ட் ஏ வந்து எவ்வளோ பண்ண முடியும்னா 6666. பார்ட் பி வந்து 8125. ஓகேவா? இதை பொறுத்து நம்ம எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து பர் யூனிட்டுக்கு போட்டோம்னா கான்ட்ரிபியூஷன் கிடச்சிரும். கான்ட்ரிபியூஷன் இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து டோட்டல் கான்ட்ரிபியூஷன் கிடச்சிரும். அதே மெட்டீரியல் எவ்வளோனா 12.5 × 1.6 ரெண்டுக்குமே ஒரே கேஜி தானே யூஸ் பண்ணுற பர் யூனிட்டுக்கு. அப்போ வந்து 20. இங்கே வந்து 12.5 எங்கே கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டினில் 12.5. அது இங்கே ஓவர் ஹெட் வந்து 80, இது வந்து 100. 80 100 அப்போ 80 × 0.6, 80 × 0.6, அதுக்கப்புறம் 80 × 0.25 அப்படின்னா இங்கே 48, இங்கே வந்து 20. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு எவ்வளோ 100 100 × 0.5, 100 × 0.55. இங்கே வந்து 50 வரும், இங்கே வந்து 55. இது 3 தானே நம்மளுக்கு காஸ்ட்டு. அப்போ வந்து எதுலேருந்து ப்ரைஸ் ஆஃபர், அதாவது டார்கெட்டட் ப்ரைஸ் இருந்துச்சுல, டார்கெட்டட் ப்ரைஸ் அதிலிருந்து இந்த வேரியபிள் காஸ்ட் மேலே இருக்கிற 3ஐயும் லெஸ் பண்ணோன்னா 27 கிடைக்கும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3ஐயும் ஆட் பண்ணி ஒரே மட்டும் லெஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து 145 இருக்கா, 145 மைனஸ் 188 27 வரும். 115 மைனஸ் 95 20 வரும். இது வந்து பர் யூனிட்டோட கான்ட்ரிபியூஷன். இதை வந்து எதால் இன்டூ பண்ணோம்னா யூனிட்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ வந்து 6666 வந்து பண்ண முடியும். அதால் இன்டூ பண்ணணும். இது வந்து 8125 பார்த்தோமா, அதால் இன்டூ பண்ணணும். அப்போ வந்து ஓவரால் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ கிடைக்குன்னா 1,79,982. இது வந்து 1,62,500. அப்போ வந்து பார்ட் ஏ வில் ஆப்டிமைஸ் த கான்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா மேலே இருக்கிறதே தான், அதை வச்சு நான் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா மெஷின் பி வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுவேன்னா 4000 ஹார்ஸ் அப்படியே யூஸ் பண்ணிடுவேன். ஏன்னா நான் எவ்வளோ யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் 6666 இன்டூ மெஷின் பி வந்து எவ்வளோ ஹார்ஸ் தேவைப்படுதுன்னா 0.6ன்னு கொடுத்துருந்தாங்களா, அப்போ வந்து 4000 ஹார்ஸ் அது கரெக்டாக போயிடும். அதே மெஷின் Q எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 0.5. ஸோ வந்து எனக்கு 3333 ஹார்ஸ் தான் எனக்கு தேவைப்படுது. ரிமைனிங் அது அவைலபிளாக எவ்வளோ இருக்குன்னா 4500 ஹார்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எனக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா 3333. அப்போ வந்து 1167 வந்து சும்மா தான் இருக்கும், ஐடியலாக இருக்கும். அதை நான் என்ன பண்ணுறேன் 16 per hour அப்படின்னு வந்து காம்பன்சேஷன் பண்ணுறேன். அப்போ வந்து 60 × 1167, அப்போ வந்து 70,020. இது என்ன நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரக்கூடிய இன்கம். அப்போ வந்து டார்கெட்டட் ப்ரைஸ் வந்து 20 rupees கம்மியாக 10 வந்து கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்களா. இங்கே வந்து குவான்டிட்டி எதுவுமே சேஞ்ச் ஆகலை, ப்ரைஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. எவ்வளோனா 10%. இந்த 10% எங்கே எஃபெக்ட் ஆகுனா 145, அதில் வந்து 10% எவ்வளோ 14.5. அந்தளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கம்மியாகும். எவ்வளோ சேல்ஸ் ப்ரைஸ் கம்மியாகுதோ அந்தளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கம்மியாகும். எக்ஸாம்பிள் புரியறதுக்கு இந்த சிம்பிளாக 10 - 8 இங்கே 2 இருக்கா, இது எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாகுது. இங்கே வந்து 9, இங்கே வந்து 8. இது எந்தளவுக்கு கம்மியாகுதோ அந்தளவுக்கு எதாகும் கான்ட்ரிபியூஷனும் கம்மியாகும். இங்கே வந்து 14.5 ஆச்சுன்னா கம்மியாச்சுன்னா இங்கேயும் 14.5 வந்து கம்மியாகும். அவ்வளோதாங்க. அப்போ வந்து 14.5 ஒரு யூனிட்டு கம்மியாச்சுன்னா டோட்டலாக நான் எவ்வளோ யூனிட்ஸ் பண்ணுறேன் 6666. நான் வந்து இன்ட்டு 6666 அமௌண்ட் பார்த்துட்டிங்கன்னா 96,657. இது வந்து லாஸ் ஆகும், இது வந்து எக்ஸ்ட்ரா வரும். அப்போ நார்மலாக எனக்கு எவ்வளோ எனக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு 1,79,982. எவ்வளோ 1,79,982.
அதுலேருந்து எதை லெஸ் பண்ணோம்னா எனக்கு எது லாஸ், த கான்ட்ரிபியூஷன் லாஸ். அப்போ வந்து மைனஸ் 96,657 அது கூட எது ஆட் பண்ணணும், எனக்கு எக்ஸ்ட்ரா வரக்கூடிய இன்கம் வந்து 70,020 ப்ளஸ் 70,020 போட்டிங்கன்னா 1,53,345. இது லெஸ் பண்ணணும். ஏன் லெஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுலாம், அவ்வளோதாங்க. இதை ஆட் பண்ணணும். ஏன் ஆட் பண்ணுறோன்னா அது இன்கம், இது வந்து லாஸ். அவ்வளோதாங்க, இந்த சம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து illustration 13. The profit for the year of RJ Limited works out எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 12.5% ஆஃப் த கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஓகே, ப்ராஃபிட் எவ்வளோனா 12.5% ஆஃப் த கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இங்கே வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோ 4 lakh. அப்போ வந்து ப்ராஃபிட் எவ்வளோவா இருக்குன்னா 2 இன்ட்டு பண்ணால் 4 lakh இன்ட்டு 12.5%. அப்போ வந்து 50,000 வருங்க. இதுதான் ப்ராஃபிட். அதுக்கப்புறம் இங்கே சேல்ஸ் கொடுத்துட்டாங்க, டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ் கொடுத்துட்டாங்க. கீழே அமௌண்ட்டே இல்லை. ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு நம்மளுக்கு கொடுக்கல. அது எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை? சேல்ஸ் தெரியுங்க, வேரியபிள் காஸ்ட் வந்து தெரியுங்க, இப்போ வந்து ப்ராஃபிட்டும் தெரியுங்க. அப்போ வந்து சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட், இது வர ஒரு கான்ட்ரிபியூஷன் கிடைக்குமா? சரி, ஓகே. அந்த கான்ட்ரிபியூஷன் அதுக்கப்புறம் இங்கே அதே தான் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டாக இருக்குமா? அதுலேருந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் லெஸ் பண்ணால் இங்கே வந்து ப்ராஃபிட் இருக்கும். நம்மளுக்கு இதெல்லாம் தெரியும், இது மட்டும்தானே தெரியாது. அதை வந்து அதே ஈக்குவேஷனில் வந்து பேலன்சிங் ஃபிகர் பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுன்னு. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க நம்மளை, இந்த நியூ சேல்ஸ் மேனேஜர், புதுசாக அந்த சேல்ஸ் மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, who has joined the company recently estimated for the next year profit of about 23% of the capital employed. நெக்ஸ்ட் இயர் ப்ராஃபிட் வந்து 23% ஆஃப் த கேபிட்டல் எம்ப்ளாய்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே எவ்வளோ இருக்குன்னா 12.5% இருக்குது, அது வந்து 23% ஆகுன்னு சொல்கிறாங்க. ப்ரொவைடர்னு கொடுத்து வால்யூம் ஆஃப் த சேல்ஸ் இஸ் இன்க்ரீஸ்டு பை 10%. வால்யூம் ஆஃப் த சேல்ஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகணும். அப்படின்னா இங்கே வந்து 10 யூனிட்ஸ் விற்றுட்டு இருந்தீங்கன்னா இங்கே வந்து 11 யூனிட்ஸ் விற்கணும். அண்ட் சிமில்டேனியஸ்லி there is a change in the selling price of 4%. செல்லிங் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இங்கே வந்து 10 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தீங்கன்னா இங்கே வந்து 10.4க்கு வந்து விற்கணும். அதுக்கப்புறம் காஸ்ட் ரிடக்ஷன் இன் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த காஸ்ட் பை 2%. ஒவ்வொரு காஸ்ட்டும் 2% வந்து மைனஸ் பண்ணணும். இது கூடயே பண்ணியிருக்கக்கூடாது 2%. ஏன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுல, அப்போ வந்து இது வேரியபிள் காஸ்ட் தானே, இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 2,50,000 ப்ளஸ் 10% மைனஸ் 2%. ஓகேவா, அவ்வளோதாங்க. நம்மளை என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் by computing in detail the cost and profit for the next year whether the proposal of the sales manager can be adapted. அவர் சொல்கிறது கரெக்டாக, அதுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட் அண்ட் காஸ்ட்டை வந்து டீட்டெயிலாக நெக்ஸ்ட் இயருக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை அடாப்ட் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிருக்காங்க. ஒரே கொஸ்டின் தான், சேல்ஸ் மேனேஜர் சொல்கிறது கரெக்டானு பார்க்கணும். அது எப்படி பார்ப்போம், இந்த சேல்ஸு காஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு ப்ராஃபிட் எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிப்போம். இப்போ என்ன எக்ஸிஸ்டிங் வால்யூம் எவ்வளோ 5 lakh. அதுக்கப்புறம் வேரியபிள் காஸ்ட் இங்கே கொடுத்துருந்தது 2,50,000, 1,40,000, 1 lakh, அதுக்கப்புறம் அது போக 40,000, 1,40,000. இது வந்து சேல்ஸாக. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கான்ட்ரிபியூஷன் வந்து 1,10,000. ஓகேவா, இங்கே வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து தெரியும். எப்படி தெரியும், 5 lakh இல்லை 4 lakh கேபிட்டல் எம்ப்ளாய்டா, 4 lakh கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு 12.5%. அப்போ வந்து 50,000. ஸோ இதுவும் தெரியும், இதுவும் தெரியும். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்குல்ல, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுலேருந்து இது லெஸ் பண்ணால் இது கிடைக்கும். அப்போ வந்து இதிலிருந்து இது லெஸ் பண்ணனா இது கிடைக்கும். அப்போ வந்து 1,10,000 மைனஸ் 50,000 60,000. ஃபிக்ஸ்டு காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபிக்ஸ்டு காஸ்ட் எப்பவுமே ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும், இதுலேயும் ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். 10% இன்க்ரீஸ் ஆனாலும் ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். அப்போ வந்து 10% இன்க்ரீஸ் ஆனால் வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 10% 5 lakhலேருந்து 5,50,000. இது வந்து மறுபடியும் 25,000 ஆட் ஆகுமா, 2,75,000. இதில் வந்து 10,000 ஆட் ஆகும், 1,10,000. அதுக்கப்புறம் வேரியபிள் காஸ்ட் வந்து 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 4,000 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து 40,000 ப்ளஸ் 4,000 44,000. டோட்டலாக பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ கிடைக்குது, 1,21,000 கிடைக்குது. ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொன்று கொடுத்துருந்தாங்க தெரியுமா, என்ன கொடுத்துருந்தானுங்க, சேல்ஸ் வந்து 4% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து 5,50,000 ப்ளஸ் 4%ன்னு போட்டிங்கன்னா 5,72,000 வரும். அதே மற்ற எல்லா காஸ்ட்டும் 2%. அப்போ வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு 2% லெஸ் பண்ணணும். எல்லாமே அப்படியே தான். இது கான்ட்ரிபியூஷனை போய் அப்படி பண்ணிடக்கூடாது, ஏன்னா மேலேயே பண்ணுறோம்ல, அதை ஆட் பண்ணாலே வந்துடும். ஓகே, அப்படி பண்ணிங்கன்னா டைரக்ட் மெட்டீரியல்ஸ் வந்து 2,69,500, டைரக்ட் லேபர் வந்து 1,07,800, வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ் வந்து 43,120.
கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதிலேருந்து இதை 3 லெஸ் பண்ணனா 1,51,580. அதிலிருந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்டும் 2% கம்மியாகுதுங்க. அப்போ வந்து 58,800. அப்போ வந்து டோட்டலாக எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது 92,780. அவன் எவ்வளோ சொல்லியிருந்தா 23%ன்னு சொல்லியிருந்தானா 92,000 அவுட் ஆஃப் சேல்ஸ் இங்கே எவ்வளோ 5 lakh. என்னன்னு கேட்டிருந்தான் என்ன இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தான் அவன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு சொல்லியிருந்தான். அப்போ வந்து ப்ராஃபிட் ஆஃப் அபவுட் 23%. அப்போ ப்ராஃபிட் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் இல்லை, ப்ராஃபிட் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். அப்போ வந்து 92,780 டிவைடட் பை 4,000 அப்படின்னு போட்டிங்கன்னா 23% வருதான்னு பார்க்கணும். அதுக்கு மேலே இருக்கா அப்போ வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து 92,780 டிவைடட் பை 4 lakh into 100 போட்டிங்கன்னா 23.19% வருது. ஸோ அவர் சொன்னதை விட அதிகமாகவே இருக்குது. மோர் தேன் 23% ஆஃப் த கேபிட்டல் எம்ப்ளாய்ட் த ப்ரொபோசல் ஆஃப் த சேல்ஸ் மேனேஜர் கேன் பி அடாப்டட். ஸோ அதை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து எங்களுக்கு இது கொடுக்குறோம், ரிவ்யூ மாதிரி கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இது வந்து மார்ஜினல் அண்ட் அப்சர்ப்ஷன் காஸ்டிங் என்னென்னு தெரியாதுன்னா இந்த கான்செப்ட் வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா மார்ஜினல் காஸ்டிங் வந்து வேரியபிள் காஸ்ட்டை மட்டும்தான் எடுத்துக்குவோம். அப்சர்ப்ஷன் பண்ணியிருப்போம்ல ஓவர் ஹெட்ஸில் அந்த மாதிரி அந்த ரேட் வச்சு எடுத்துக்குவோம். சம்ஸ் பார்க்கும்போது புரியும். illustration 14 இது ரிலேட்டடாக தான். Wonder Limited manufacture a single product just the following figures related to the just for 1 year period. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஆக்டிவிட்டி லெவல் வந்து 50% எவ்வளோ 100% எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. சேல்ஸு அதுக்கப்புறம் வேரியபிள் வந்து வேரி ஆகுது. ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது. 1,60,000 இங்கே 1,60,000 தான். அதுக்கப்புறம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் வேரியபிள் சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது. நம்மள என்ன கேட்டிருக்காங்க த நார்மல் லெவல் ஆஃப் த கெப்பாசிட்டி ஃபார் த இயர் இஸ் 800 யூனிட்ஸ். நார்மலாக எவ்வளோ இருக்குன்னா 800 யூனிட்ஸ் தான். இங்கே வந்து 1000, இங்கே 100% 800 தான் நார்மலாக இருக்குது. ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஆர் இன்கட் ஈவன்லி த்ரூ அவுட் த இயர். ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து த்ரூ அவுட் த இயர் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. அண்ட் த ஆக்சுவல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஆர் தான் சேம் ஆஸ் பட்ஜெட்டட். ஆக்சுவல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டில் என்ன இருக்குன்னா பட்ஜெட் என்ன பண்ணியிருக்காங்களோ அது படி தான் இருக்குது. தேர் வாஸ் நோ ஸ்டாக் ஆஃப் த ஜஸ்ட் அட் த பிகினிங் ஆஃப் த இயர். இங்கே வந்து ஓப்பனிங் ஸ்டாக் எதுவும் இல்லை. இந்த ஃபஸ்ட் குவார்ட்டர் 220 யூனிட்ஸ் were produced and 160 யூனிட்ஸ் were sold. ஃபஸ்ட் குவார்ட்டரில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க 220, எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 160. அப்போ வந்து 40 வந்து ஃபினிஷ்டு ஸ்டாக்காக இருக்கும், ஃபினிஷ்டு குட்ஸாக இருக்கும். நம்மள என்ன கேட்டிருக்காங்க கம்ப்யூட் த ஃபிக்ஸ்டு ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்சர்வ்டு பை ஜஸ்ட் இஃப் த அப்சர்ப்ஷன் காஸ்டிங் இஸ் யூஸ்டு. இப்போ வந்து ஜஸ்ட்டோட அப்சர்ப்ஷன் காஸ்டிங் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கால்குலேட் தான் அண்டர் ஆர் ஓவர் ரெக்கவரி ஆஃப் த ஓவர் ஹெட்ஸ் டியூரிங் த பீரியட். அண்டரா ஓவரா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா ஆக்சுவலாக பண்ணோம்ல, அப்சர்வ் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து ஆக்சுவலை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஓவர் அப்சர்ப்ஷன், அப்சர்ப்ஷன் பண்ணது ஆக்சுவலை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அண்டர் அப்சர்ப்ஷன். நம்ம அப்சர்ப்ஷன் பண்ணும்போது எப்படி பண்ணுவோன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டாக அது வந்து ஃபிக்ஸ்டு எவ்வளோ இருக்குது 1,60,000 ஃபார் 800 யூனிட்ஸ். பர் யூனிட்டுக்கு எவ்வளோனா அப்சர்வ் பண்ணுவோம். 1,60,000 டிவைடட் பை 800, அப்போ வந்து 200 பர் யூனிட். இங்கே வந்து நம்ம எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் 220 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து 200 into 220 எவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்கோம் 44,000. அது வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்சர்வ் பண்ணது எவ்வளோ 44,000. எப்படின்னு தெரிஞ்சுல போன வருஷத்துக்கு மேலே இருக்கிற அதை டேபிள் நேர் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். 1,60,000 ஃபார் 800 யூனிட்ஸ்னால் 1 யூனிட்டுக்கு வந்து 200. அப்போ வந்து 220 யூனிட்ஸுக்கு வந்து 44,000. ஓகேவா, இதுதான் அப்சர்ப்ஷன். இதை மாதிரி தான் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ 44,000 ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுறோம். அண்டர் ஆர் ஓவர் ரெக்கார்டின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக என்னாச்சுங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும் 1,60,000 வந்து வருஷத்துக்குங்க அது தெரியும். ஏன்னா 800 யூனிட்ஸ் தான், அது ஃபிக்ஸ்டு, ஸோ சேஞ்ச் ஆகாது. அப்போ வந்து இன்னும் நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சென்டென்ஸ் ஒவ்வொன்றும் முக்கியம். ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஆர் இன்கட் ஈவன்லி த்ரூ அவுட் த இயர். அப்போ வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து இன்கட் ஆக்சுவலாக எப்படியா இருக்குன்னா வருஷம் முழுக்க ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ வந்து ஒரு குவார்ட்டர்னா டிவைடட் பை 4 அப்படின்னு போட்டோம்னா தெரியும். அப்போ வந்து டோட்டல் எவ்வளோ 1,60,000 இன்கட் ஈவன்லி த்ரூ அவுட் இயர்னால் ஈக்குவலாக தான் போகுது. அப்போ வந்து டிவைடட் பை 4 ஒவ்வொரு குவார்ட்டருக்கு ஈக்குவலான அமௌண்ட் தான் இருக்கும். அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 40,000 ஆக்சுவலாக நடந்தது 40,000, அப்சர்வ் பண்ணது வந்து 44,000. அப்சர்வ் அதிகமாக பண்ணியிருக்கீங்க, ஸோ ஓவர் அப்சர்ப்ஷன் 4,000 இருந்துச்சா. இதே தாங்க இங்கே பண்ணியிருக்காங்க. இது வந்து தியரி எழுதி கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் லாஜிக் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸி தான். பட்ஜெட்டட் ஃபிக்ஸ்டு ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்போ வந்து பர் யூனிட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
அப்சர்ப்ஷன் ரேட் எவ்வளோ 200 per யூனிட். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்னா 220 யூனிட்ஸ். இது வந்து அப்சர்வ் பண்ண அமௌண்ட்டில் போட்டோம்னா 44,000. இது வந்து 40,000, இது வந்து 44,000 வந்து அப்சர்வ் பண்ணுது. அது வந்து ஓவர் ரெக்கவரி ஆஃப் த ஓவர் ஹெட்ஸ் வந்து 4,000. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் த ப்ராஃபிட் யூசிங் அப்சர்ப்ஷன் காஸ்டிங் மார்ஜினல் காஸ்டிங். ஃபோர்த் வந்து மார்ஜினல் காஸ்டிங். ஃபஸ்ட் வந்து அப்சர்ப்ஷன் காஸ்டிங்காக. அப்சர்ப்ஷன் காஸ்டிங் என்னென்னா நார்மலாக காஸ்ட் போடுவோங்களா அந்த மாதிரி தான். சேல்ஸ் ரெவென்யூ எவ்வளோ கிடச்சிருக்கோம், 160 யூனிட்ஸ் எடுத்துருக்கீங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களா, மேலேயே இருக்குது 1,60,000 டிவைடட் பை 800 அப்படின்னா 2,000 rupees சேல்ஸ் வேல்யூ. ஓகேவா, 2,000 rupees சேல்ஸ் வேல்யூ. அப்போ வந்து சேல்ஸ் எவ்வளோனா 3,20,000. அதிலிருந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் வேரியபிள் எவ்வளோனா எந்த ஒன்றுக்கும் கண்டுபிடிக்கணும். 6,40,000 டிவைடட் பை 800. அப்போ வந்து 800 வேரியபிள் காஸ்ட்டா. ஸோ 800 into 20, அப்போ வந்து 1,76,000. ஃபஸ்ட்டு இது மூலிமா போட போகிறோம் அப்சர்ப்ஷன் காஸ்டிங். ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகும். அப்போ வந்து ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் அப்சர்வ் டெவலப் பண்ணியிருக்கேன்னா 44,000, 2,20,000 வருதா. அதுலேருந்து ஓப்பனிங் ஸ்டாக் எதுவுமே இல்லை, அதை ஆட் பண்ணுவோம். க்ளோசிங் ஸ்டாக் வந்து லெஸ் பண்ணுவோம். காஸ்ட் ஷீட் ஃபார்மேட்டே தாங்க. க்ளோசிங் ஸ்டாக் எப்படி கண்டுபிடிக்கிறது, 2,20,000 ஃபார் 220 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது 220. க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது 60 யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000. நான் வந்து காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு கிடைக்கும் 1,60,000. அதிலிருந்து என்ன பண்ணுவோம், அண்டர் ஆர் ஓவர் அப்சர்ப்ஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதுக்கான அட்ஜஸ்ட் பண்ணுவோமா, இங்கே வந்து நம்ம ஓவர் அப்சர்ப்ஷன் பண்ணிட்டோம், ஸோ லெஸ் பண்ணணும். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணோம்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அதை ஆட் லெஸ் பண்ணணும். டோட்டல் சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸை லெஸ் பண்ணோம்னா ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படின்னு பார்த்தோன்னா 40,000. இங்கே வந்து வேரியபிள் எப்படி கண்டுபிடிச்சோன்னா 400. அதுவும் இங்கே ஒவ்வொன்றுக்காக போய் கண்டுபிடிக்கணுங்க. எப்படின்னா 1,60,000 டிவைடட் பை இது எத்தனை யூனிட்ஸ்க்கு 400. அப்போ வந்து 400 per யூனிட்டுக்கு. ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து அப்படியே தான் இருக்கும் 2,40,000. அது வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் குவார்ட்டருக்கு தானே, ஃபஸ்ட்டு ஒரே ஒரு குவார்ட்டருக்கு மட்டும்தான். அப்போ வந்து டிவைடட் பை 4, 2,40,000 டிவைடட் பை 4 எவ்வளோனா 60,000, 1,24,000. அவ்வளோதாங்க. இப்போ வந்து மார்ஜினல் காஸ்டிங் மூலிமா பார்க்கணும். இங்கே ரெண்டுக்கு என்ன வேரி ஆகுங்கிறது கடைசி அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து மார்ஜினல் காஸ்டிங் பார்க்கலாம். இதில் என்ன பண்ணுவோம், வேரியபிள் காஸ்ட் மட்டும் தானே ஃபஸ்ட் எடுப்போம். ஃபஸ்ட் வந்து சேல்ஸ் ரெவென்யூ அதே தான் 3,20,000. ப்ரொடக்ஷன் காஸ்ட் வேரியபிள் எவ்வளோனா 220 into 800, 1,76,000. அப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக் இங்கே வந்து ஏன் எடுக்கலைன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது மார்ஜினல் காஸ்டிங்கில் வந்து ஃபிக்ஸ்டு எடுத்துக்க மாட்டோம் ஸ்டார்டிங்கில். அப்போ வந்து ஓப்பனிங் ஸ்டாக் எதுவும் இல்லை. க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோனா 1,76,000 டிவைடட் பை 220. எவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக்கில் இருக்குன்னா 60. அப்போ வந்து 48,000 வந்து வருது. வேரியபிள் காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,28,000. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் இருக்கா, அது வந்து 400 per யூனிட். அப்போ வந்து எவ்வளோ யூனிட் வந்து சேல் பண்ணியிருக்கோமோ அதுக்கு மட்டும்தான் அந்த வரும் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். 160 யூனிட்ஸ் into 400, 64,000. அப்படி பார்த்துட்டிங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோனா 1,92,000. ஓகே, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடச்சிருச்சு. வேரியபிள் தானே, மேலே இருக்கிறது சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். இதெல்லாமே வேரியபிள் தானே, ஏன்னா நம்ம ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை எடுத்துக்கலாம் வேரியபிள் காஸ்ட்டாக. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை லெஸ் பண்ணோன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் என்னென்னலாம் இருக்குது, ப்ரொடக்ஷன் காஸ்ட் அது எவ்வளோ 40,000. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் அது வந்து 60,000. இது எப்படி 60,000னா 2,40,000 டிவைடட் பை 4, ஏன்னா 1 குவார்ட்டருக்கு தான் வேணும். இது வந்து 40,000 அப்படின்னா 1,60,000 டிவைடட் பை 4, 60,000. டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1,00,000. நான் வந்து ப்ராஃபிட் எவ்வளோனா 28,000. இங்கே அண்டர் ஆர் ஓவர் அப்சர்ப்ஷன்னா இங்கே தான் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை அப்சர்வ் பண்ணதை எடுத்துக்கலையே நம்ம. ஸோ நோ ப்ராப்ளம் அபவுட் தட். ப்ராஃபிட் வந்து இங்கே 28,000 வருது, இங்கே வந்து 40,000 இருக்குது. எதனால் டிஃப்ரென்ஸ்னால் க்ளோசிங் ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இது க்ளோசிங் ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே வந்து க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது 60,000. மைனஸ்னால் இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி ஃபார்மேட்டுக்கு. டோட்டல் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ 60,000. அப்போ வந்து இங்கே ப்ராஃபிட்டும் 40,000 இருக்குது. ஏங்க இப்படி இருக்குமா, அதை அனலைசிஸ் ஏன் க்ளோசிங் ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகுனா இங்கே க்ளோசிங் ஸ்டாக். அப்போ வந்து இங்கே அமௌண்ட் வந்து அதிகமாகுமா,
ஸோ இங்கே வந்து இந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே ப்ராஃபிட் பேலன்சிங் ஃபிகரும் இன்க்ரீஸ் ஆக தான் இருக்கும். ஸோ ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். கான்செப்ட் ஓகேவா? இங்கே வந்து ப்ராஃபிட் கம்மியாக தான் இது க்ளோசிங் ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது. 48,000 அங்கே வந்து 60,000 இருந்துச்சு. ஸோ எவ்வளோ கம்மியாக இருக்குது? 12,000. அப்போ வந்து அங்கே ப்ராஃபிட் 40,000னா இங்கே வந்து 12,000 ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்கும், 28,000. சரி, ஓகே. இந்த ப்ராஃபிட்டுக்கான வேரியேஷன் ஏன் இங்கே கம்மியாக இருக்குது மார்ஜினல் காஸ்டிங்கில், ஏன் இங்கே வந்து அதிகமாக இருக்குன்னா, இது இன்க்ளூட் ஆகும்போது எதுவும் இன்க்ளூட் ஆகிருக்குன்னா ஃபிக்ஸ்டு ப்ரொடக்ஷன்ஸ் ஓவர் ஹெட்ஸும் இங்கே வந்து அப்சர்வ் பண்ணதும் இன்க்ளூட் ஆகிருக்கு. அதனால் க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. இங்கே தான் ஃபிக்ஸ்டு ப்ரொடக்ஷன்ஸ் ஓவர் ஹெட்டை வந்து நம்ம கணக்குலேயே எடுத்துக்கலையே. ஸோ அந்த அமௌண்ட் வராது. ஸோ 48,000 கம்மியாக இருக்குது. அவ்வளோதாங்க இந்த சம். இதை ஒரு ஃபார்மேட்டை வந்து இன்னொரு சம் இருக்கும், ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்னு இன்னொரு சம் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இது அப்படியே ஃபுல்லாக தரவாய்க்கும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னதுரா அது புதுசாக இருக்குங்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி தான் அது. அவ்வளோதான், இதனுடைய இல்லுஸ்ட்ரேஷன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.